ராமச்சந்திரன் லயோலா கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த எழுச்சிமிகு போராட்டம் பற்றி என்ன கருத்தினை முன்வைக்கிறார்கள்? ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து சென்னையில் மாணவர்களின் போராட்டம் மேலும் தீவிரமடைந்து வருகிறது. மூன்றாவது நாளாக மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டு நடத்த கோரி மாணவர்களும் இளைஞர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டம் தொடர் போராட்டத்தின் எதிரொலி காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் காலவரையற்ற விடுமுறையை தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னை மாநகரை பொறுத்தவரை சென்னையில் இருக்கக்கூடிய 31க்கும் மேற்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. ஆகையால் அனைத்து கல்லூரிகளும் இன்று இயங்கவில்லை. அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகரை பொறுத்தவரை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய 4 கல்லூரி மற்றும் சட்ட பல்கலைக்கழகம், மேலும் சித்த மருத்துவம், கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து கல்லூரிகளும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தங்களது ஆதரவை நேரில் தெரிவிப்பதற்காக ஏராளமான மாணவர்கள் சென்னை மெரினா கடற்கரை நோக்கி பயணிக்கக்கூடிய நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. நாம நிற்கக்கூடிய பகுதி சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியான லயோலா கல்லூரி. இங்க 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒருங்கிணைந்து பேரணியாக நுங்கம்பாக்கத்திலிருந்து சென்னை மெரினா கடற்கரை நோக்கி பயணிக்கின்றனர். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் பங்கேற்றுள்ளார்கள். குறிப்பாக மாணவர்கள் அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையிலும் மேலும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர். அங்க அவங்ககிட்ட நேரடியாக கேட்போம். ஆமா, நீங்க எந்தெந்த ஆண்டு மாணவர்கள்லாம் போறீங்க, எவ்வளவு பேர் போறீங்க, உங்களோட கோரிக்கை என்ன, இறுதி கோரிக்கை என்ன? எங்களுடைய கல்லூரி சார்பாக நாங்கள் அனைத்து மாணவர்களுமே இந்த மாணவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கும் வகையில் எங்களை போராட்டத்தை தொடர்றோம். இது நாங்கள் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் நாங்கள் பண்ணலை. இந்திய நாட்டில் விவசாயிகள் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அதுக்காக எங்களுடைய போராட்டம் தொடர்கிறது. எங்களுக்கு ஜல்லிக்கட்டு மட்டும் இப்போ அலோன்ஸ் பண்ண எங்களுக்கு பத்தாது. எங்களுக்கு விவசாயம் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணுச்சு இந்த கவர்மெண்ட், இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, அதெல்லாம் எங்களுக்கு வேணும். இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெடிச்சிருக்க இந்த புரட்சி கூடிய சீக்கிரம் விவசாய புரட்சியாக மாறி இந்தியாவுக்குள்ள வெடிக்குன்ற தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் எங்களோட கல்லூரியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருப்பாங்க. எங்களுக்கு இருக்க நாட்டு மாடு, உங்க ஜெர்சி மாடு இருக்கு, எங்களுக்கு இளநீ இருக்குது, நாங்க கூட உங்களுக்கு கோக் பெப்சி இருக்கு. எங்களுக்கு எல்லா கார்பரேட் கம்பெனி மூடணும், இந்தியாவில் கார்பரேட் கம்பெனி வரக்கூடாது. எங்களுக்கு இயற்கையான உணவு இருக்கு, அது போதும். எங்களுக்கு இயற்கை விவசாயம் இருக்கு, அது போதும். கேட்கிறேன், எங்களுக்குள்ள ஜாதி, இனம், மனம், மொழி எல்லாம் போயிடுச்சு. எங்களுக்கு இப்ப நாங்க எல்லாம் ஒற்றுமையாக்குறோம். எங்களை யாருனாலும் ஏமாற்ற முடியாது. இந்த போராட்டம் மாபெரும் புரட்சியா மாறும். இல்ல, இப்ப கல்லூரிகளுக்கு காலவரையற்ற விடுமுறை அளிக்கப்பட்டிருக்குது. இதன் காரணமாக சென்னை மெரினா நடக்கக்கூடிய போராட்டம் குறையும் நினைக்கிறீங்களா, தீவிரமடையும் நினைக்கிறீங்களா? இதன் காரணமாக போராட்டம் மிகவும் வலுவடையும். இது பயங்கரமான புரட்சியா வெடிக்கும் இனிமேல். ஏன்னா இது வரைக்கும் மாணவர்களாக கல்லூரிக்கு சில பேர் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கல்லூரிக்கு விடுமுறை அடிச்சு எங்களுக்கு ஒரு நல்லதாக போச்சு. நாங்கள் இனிமேலும் நல்லபடியாக ஜல்லிக்கட்டு, எங்கள் தமிழர்களுக்கு பண்பாடு, இன்னும் எல்லாத்துக்காகவும் நாங்கள் போராடுவோம். நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம். இனி யாருனாலும் எங்களை கலைக்க தமிழக முதலமைச்சர் சரியாக 10:30 மணிக்கு இந்திய பிரதமர் சந்திச்சு இது தொடர்பாக அவசர சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா மனு கொடுக்க போறாங்க. இந்த சந்திப்பை எப்படி பாக்குறீங்க? இந்த சந்திப்புக்கு பிறகு எந்த மாதிரியான அறிவிப்பு வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஒரு நம்பிக்கையான அறிவிப்பு வரும்டா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்மளுடைய பண்பாட்டு கலாச்சாரம் எல்லாத்தையும் காக்கக்கூடிய ஒரு தமிழர்களுடைய பண்பாட்டை எல்லாத்தையுமே இப்போ பீட்டான்ற ஒரு நிறுவனம் தடை செஞ்சு வச்சிருக்காங்கன்றது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பன்னீர்செல்வம் ஐயா பிரதமரை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருடைய பதில் எங்களுக்கு முற்றிலும் நம்பிக்கையாக இருக்குது. எங்கள் சார்பாக நல்ல ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்ற ஒரு நம்புகிறோம். நான் ஒருவேளை அந்த நம்பிக்கை, எங்களுடைய நம்பிக்கை பொய்யா போச்சுன்னா எங்களுடைய போராட்டம் தொடரும்ன்றத இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் எப்படி மனித நேயத்தை வெளிப்படுத்தக்கூடிய மழை வெளியே எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த முறை கம்பீரமான ஒரு வீரத்தை வெளிப்படுத்த ஒரு விதமாக இந்த போராட்டம் அமையறதுல இளைஞர்கள் எல்லாம் ஒன்று படுறதுல இந்த எல்லாருமே எல்லா நாடுகளும் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இது இருக்குது. இளைஞர்கள் எல்லாருமே இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்மளுடைய பண்பாட்டு கலாச்சாரம் திருப்பி மேலோங்கி வரணும். நன்றி. காயத்ரி, நீங்க நேரடியா கேட்டிருப்பீங்க. இங்கு தற்பொழுது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய லயோலா கல்லூரியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒருங்கிணைந்துள்ளார்கள். இன்று கல்லூரி விடுமுறை அளிக்கப்பட்டதால் வீட்டில் தங்காமல் அனைவருமே கல்லூரி வாயில் முன்பாக வருகை தந்து
அவர்கள் கருப்பு சட்டை அணிந்து பேரணியாக நுங்கம்பாக்கத்திலிருந்து வள்ளூர் கோட்டம் வழியாக சென்னை மெரினா கடற்கரை, அதாவது போராட்ட மாணவர்கள் நடத்தக்கூடிய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய சென்னை மெரினா கடற்கரைக்கு செல்ல உள்ளதாகவும், மேலும் தமிழக முதல்வர் மற்றும் இந்திய பிரதமர் சந்திப்பை மிகுந்த எதிர்பார்ப்புடன் பார்த்திருப்பதாகவும், அந்த சந்திப்புக்கு பிறகு ஜல்லிக்கட்டு தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரலாம் என்றும் தாங்கள் நம்புவதாகவும், அது குறித்து வரவில்லை என்றால் தங்களது போராட்டம் மேலும் வெடிக்கும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு காலவரையற்ற விடுமுறை அளிக்கப்பட்டதால் தங்களது போராட்டம் மேலும் தீவிரமடையும் என்பதே இவர்களது பதிலாக உள்ளது. காயத்ரி.